வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு எப்படி. நம்ம இந்த கோவிட் வேக்சின் அந்த சீசன்ல இருக்கிறதுனால ஊசி குத்து அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஊசி குத்துறது நம்ம என்ன சொல்லலாம்னா ஜாப்னு சொல்லுவோம் ஸ்டைலிஷா, ஜாப். இல்லாட்டினா நம்ம எப்போதுமே நமக்கு பரிச்சயமான ஒன்று இன்ஜெக்ஷன் அப்படிம்போம். இன்ஜெக்ஷன் அது நம்ம ஊசி குத்துறது அதோட பேர். இல்லை நம்ம சில இடத்துல ஷார்ட் அப்படிம்போம். இல்லை நம்ம அந்த ஆக்ஷனை சொல்றதுனால ஜாப் இல்லாட்டினா ப்ரிக் அப்படின்னு சொல்லலாம். அதில் நோன்றது பேசிக்கலி நம்ம நம்ம சதையிலையோ தசையிலையோ நம்ம அவங்க குத்துறாங்கல்ல, ஸோ அதை ஜாப் இல்லாட்டினா ப்ரிக், இல்லாட்டினா ஷார்ட், இல்லை இன்ஜெக்ஷன். இதெல்லாம் ஊசி இல்லாட்டினா ஊசி குத்துறது சம்பந்தமா உள்ள வார்த்தைகள். ஸோ சாதாரணமான விஷயங்கள்னா தெரியும், நார்மல்னு தெரியும். நார்மலுக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா பேசிக்கலி அசாதாரணமான, அது அப்நார்மல், ஏபி. ஸோ இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு இங்கிலீஷ்ல. அதாவது நம்ம வழக்கமா முன்னாடி ஆப்போசிட்டா பண்ண டிஸ் போடுவோம், அன் போடுவோம், அந்த மாதிரி. இல்லைன்னா இன் போடுவோம். அதை ஒரு விஷயத்த அதை ஆப்போசிட்டா மாத்துறதுக்கு. ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த ஏபி, அதான் அப்நார்மல். நார்மலுக்கு ஆப்போசிட் அப்நார்மல். ஸோ சாதாரணமான அப்படிங்கிறதுக்கு பதிலாக அசாதாரணமான அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அப்நார்மல். அப்புறம் நம்ம வழக்கமா சளிங்கிறது நம்ம எப்போதும் கோல்டு அப்படிம்போம், அப்படியே நினைச்சிட்டே இருப்போம். அது மோஸ்ட்லி அது சயின்டிஃபிக்கலியும் ராங்கு, இங்கிலீஷ்லயும் அது ராங் யூசேஜ். இந்த கோல்டுங்கிறது நமக்கு தடுமலா, இல்லை அலர்ஜியா, இல்லை ஃப்ளூவா, இல்லை கன்ஜஷனா, அப்படி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்குமே பொதுவாக அவனுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம மட்டையா நிப்பாட்டிடுவோம். அதுவும் நேராக போய் ஃபார்மசியில் போய் ஒரு மாத்திரையை வாங்கி போய் ஆனால் சளி பிடிச்சிருக்கு ஒரு மாத்திரை தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் என்னமோ ஒன்று தருவார். அதை நம்ம சாப்பிட்டுட்டு அதோட நிப்பாட்டிக்கிறோம். அது நல்ல விஷயம் கிடையாது. இருந்தாலும் நம்ம சளி நார்மலாக இப்போ ஃப்ளெம் அப்படிம்போம். இப்போ உள்ள வார்த்தையை பாருங்க, PHLEGM, அது ஃப்ளெம். இதே இது நல்ல இன்னொரு வார்த்தை என்னன்னு சொல்லலாம்னா மியூக்கஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த சளிக்கு ரிலேட்டடா கொஞ்சம் வேர்ட்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ அலர்ஜி. இப்போ அலர்ஜினா இப்போ சில பேருக்கு டஸ்ட் ஒத்துக்காது, இல்லை ஸ்மோக் ஒத்துக்காது. சில பேருக்கு எக்ஸசைஸே ட்ரிகர் பண்ணும். ஸோ எதெல்லாம் ட்ரிகர் பண்ணுதோ அது அலர்ஜியை இது பண்ணும். ஸோ அது அலர்ஜின்னு சொல்லுவோம். அது ஸோ காமன் கோல்டுன்னு சொல்லுவோம். அது ஒரு விதமான சளி கிடையாது. அது காமன் கோல்டுங்கிறது ஒரு தடுமல் அப்படிம்போம்ல, அதான் காமன் கோல்டு. மற்றபடி இப்போ நெஞ்சில சளி இருக்குன்னா அதுக்கு செஸ்ட் கன்ஜஷன் போம். இப்போ இல்லாட்டினா இப்போ தொண்டைக்குள்ள ஒரு மாதிரி கரகரன் இருக்குன்னா நம்ம த்ரோட் பெயின் அப்படிம்போம். ஸோ இதெல்லாம் அதோட வேரியேஷன்ஸ். ஸோ இதில் நிறைய இருக்கு, ஒரு 10-15 இருக்கு. இதில் அதில் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அதே இந்த மூக்கடைச்சி போயிருக்குன்னா அதை நேசல் கன்ஜஷன் அப்படிம்போம். ஸோ செஸ்ட், அதை நெஞ்சில் சளி இருக்கிற மாதிரி இருக்குன்னா ட்ரம்னு இரும்புறான், நெஞ்சிலேருந்து சளி வருதுங்கிற போது அது செஸ்ட் கன்ஜஷன் இருக்குன்னு சொல்லுவோம். அதை அதே மூக்கு அந்த நாஸ்ட்ரில்ல மட்டும் அந்த மாதிரி இருக்குன்னா நேசல் கன்ஜஷன் போம். ஸோ மொத்தத்தில் இது ஒரு பெரிய கடல் சளிங்கிறது. ஸோ அதை நம்ம ஒரே கோல்டுங்கிற வார்த்தையில் நம்ம அடக்கிக்க வேண்டாம். அப்புறம் நமக்கு லேசாக அரிக்குது அப்படிங்கிறத இச் அப்படின்னு சொல்லுவோம். இச். ஸோ இட்ஸ் இச்சி அப்படிம்போம். ஸோ அது அரிக்கிறது. அப்போ நம்ம சொறிவோம். அது அதான் இச். இப்போ ஒரு குட்டியா ஒரு தூக்கம் போடணும். அப்போ என்ன சொல்லுவோம்னா அது நாப்பும்போம். NAP, நாப் எடுத்துக்கிறேன். நம்ம ரெகுலரா தூங்குறது ஸ்லீப்னு தெரியும். ஸோ அதுவும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ சியஸ்டா அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டைலிஷா நம்ம தூக்கத்தை நம்ம சொல்றது.
ஸோ இதெல்லாம் வந்து தூக்கம் ரிலேட்டடாக உள்ள வார்த்தைகள். கில்லுதல், கில்றத வந்து மிஸ் என்னை அவன் கிள்ளிட்டான், இல்ல நான் ஆசையா அந்த பிள்ளையோட கன்னத்தை கிள்னேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து பிஞ்ச். ஸோ பேசிக்கலி பிஞ்ச் பண்றது, அதான் வந்து கில்றது. இதே இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து முதுகு வலியால அவதிப்படுவோம், பேக் பெயின், லோயர் பேக் பெயின்ல அவதிப்படுவோம். அப்போ வந்து பிஞ்ச்டு நர்வ் அப்படிம்பாங்க. அதை வந்து பிஞ்ச்டு நர்வ், ஏன்னா வந்து அந்த டிஸ்க்ல வந்து 2 டிஸ்க் நடுவில் வந்து நர்வ் அது போய் மாட்டிக்கிறோம். அது அந்த இடத்துல அது படுறதுனால வந்து அது வந்து இன்ஃப்ளேம் ஆயிட்டே இருக்கும் அது வந்து. ஸோ அது வந்து பிஞ்ச்டு நர்வ். அது ஒரு வித்தியாசமான ஒரு பிஞ்ச் தான், அது வேற விதமான ஒரு பிஞ்சு. நம்ம வந்து கில்றத வந்து பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சின்னம்மை. ஐ பிலீவ் எங்க ஊர் பக்கம்லாம் எப்படிதான் சொல்லுவோம், அதை வந்து சிக்கன் பாக்ஸை சின்னம்மைன்னு சொல்லுவோம். ஆனா வந்து ஸ்மால் பாக்ஸை வந்து பெரியம்மைன்னு சொல்லுவோம். ஸ்மால் பாக்ஸ் மோரர்லெஸ் எல்லா இடத்துலையும் எரடிகேட் ஆயிட்டு நம்ம அழிச்சிட்டோம், நம்ம வேக்சின்லாம் போட்டு அதை அனுப்பிட்டோம். அதை வந்து ஈவன்தோ நம்ம கோவிடுக்கு வேக்சின்லாம் வந்து போடுறதுக்கு ரொம்ப தயங்கணும். ஆனால் வந்து போலியோக்கோ ஸ்மால் பாக்ஸ்க்கோ நம்ம வேக்சின் போடுறதுக்கு நம்ம அவ்வளோக்கு அந்த அளவுக்கு நமக்கு தயக்கம் இருந்ததில்லை. ஸோ அது போல் இந்த வேக்சினை நம்ம ஒழுங்காக போட்டுருந்துருப்போம், இல்லை வில் கண்டினியூ டு டூ தட்னு நினைக்கிறேன். ஸோ சின்னம்மையை வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படிம்போம் வந்து. அடுத்ததா கணுக்கால். கணுக்கால்ங்கிறது வந்து இங்கிலீஷ்ல ஆங்கிள், ஆங்கிள். ஸோ அதுல பிரேஸ்லெட் போடுவோம், ஆங்கிள் பிரேஸ்லெட். அப்போ அந்த கணுக்காலில் வந்து நம்ம இது போடுற அந்த கால் அணி ஒன்று பண்ணுவோம்ல, அந்த இது அது வந்து கணுக்கால் பிரேஸ்லெட். அது வந்து ஆங்கிள், பேசிக்கலி கணுக்கால் வந்து ஆங்கிள். அடுத்தது நமக்கு காயம் பட்டு கொஞ்ச நாள்ல ஆறி அதுக்கப்புறம் வடுவாகும்ல, அந்த வடு வந்து ஸ்கேர், SCAR, ஸ்கேர். இப்போ விலங்குங்கிறது நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம எல்லாமே வந்து காமனா வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து ஈட்டோட நிப்பாட்டிக்கிறோம் சாப்பிட்றத வந்து. இப்போ இப்போ நிறைய சாப்பிட்றது, கம்மியா சாப்பிட்றது, இல்லை கொஞ்சமா சாப்பிட்றது அப்படிலாம் இருக்குல்ல. அப்படி அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ மற்ற வார்த்தைகள்லாம் நம்ம வரிசையை தொடர்ந்து பார்ப்போம் நடுவில். ஆனால் வந்து விழுங்கு, அதாவது விழுங்குறது வந்து ஸ்வாலோ, ஸ்வாலோ, அதான் விழுங்குறது. ஸோ நம்ம ஈட்டுன்னு மட்டும் சொல்லாம அடிஷ்னலா இன்னைக்கு வந்து இந்த ஸ்வாலோவை தெரிஞ்சுக்கிறோம் விழுங்குறதுக்கு வந்து. ஸோ அவன் மின்னல் மாதிரி போயிட்டான் அப்படிம்போம். ஸோ மின்னலுக்கு வந்து லைட்னிங் நமக்கு தெரியும். அது வந்து அதே மாதிரி வந்து இடிக்கு வந்து தண்டர்னு தெரியும். ஸோ அந்த இடிக்கு, அதாவது மின்னல் வந்து லைட்னிங், இடி வந்து தண்டர்னு தெரியும். ஸோ அந்த இடி முழக்கம் இருக்குல்ல, அந்த முழக்கத்தை வந்து இங்கிலீஷ்ல வந்து ரம்பிள்ம்போம், ரம்பிள். ஸோ ரம்பிள். ஸோ இடி முழக்கம் வந்து ரம்பிள். நம்ம ஏற்கனவே சின்னம்மையும் பெரியம்மையும் பார்த்தோம். இப்போ வந்து அடுத்து தட்டம்மை. தட்டம்மை வந்து மீசில்ஸ். நம்ம வந்து MMR வேக்சின்ஸ்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாரும் போட்டிருப்போம். இதை மறந்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம 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 சின்ன வயசுல நம்ம நோங்கிற வார்த்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு போட்டுட்ருவாங்க. ஸோ அதில் ஒன்று தான் MMRல உள்ளது தான் வந்து மீசில்ஸ். அது வந்து தட்டம்மை. அப்புறம் வந்து அக்குளை வந்து நம்ம ஆம்பிட்டும்போம், ஆம்பிட். ஸோ நமக்கு கன்னத்துல மச்சம் இருக்கு அவனுக்கு, இல்லைன்னா அவனுக்கு உடம்பு ஃபுல்லா மச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மச்சம் வந்து மோல், மோல். ஸோ இந்த மோலில் இன்னொரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்னன்னா, மோல் வந்து ரொம்ப நிறைய இடத்துல ராசி, நம்ம கல்ச்சரில் வந்து ஃபுல்லாக ராசி அப்படி இப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அந்த மோலில் ஒரு ப்ரிகாஷனரி திங் என்னன்னா வந்து, அந்த மோல் வந்து இடம் மாறினாலோ இல்லை பெருசானாலோ அது கொஞ்சம் கேர்ஃபுல். அது இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஸ்கின் கேன்சர். ஸோ அது வந்து அதுக்குள்ள ஒரு இண்டிகேட்டர். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். எப்படி நம்ம மச்சங்கிறது மோல்னு நம்ம ஞாபகம் வைக்கிறோமோ, அதே மாதிரி அந்த மச்சம் வந்து உருமாறுறது, இல்லை சைஸ் மாறுறது, இல்லை கலர் மாறுறது, இல்லை ஊஸ் ஆகுறது, அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா வந்து சம்திங் இஸ் ராங் சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம காமிக்கிறதுல தப்பில்லை. அடுத்தது இமை, அதாவது கண்ணோட இமை. கண்ணோட இமை வந்து ஐ லேஷஸ் சொல்லுவோம். ஐ லேஷஸ் இல்லைன்னா ஐ லேஷ். பொதுவாக வந்து நிறைய எல்லாத்தையும் கூட்டமாக சொல்றதுனால ஐ லேஷஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததா வந்து இந்த கவிஞர்கள்லாம் வர்ணிக்கிற மாதிரி மெல்லிய இடை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை வந்து மெல்லியங்கிறது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்லெண்டர், ஸ்லெண்டர்.
ஸோ இந்த ஸ்லெண்டருங்கிறது வந்து நாட் ஓன்லி வந்து இடையை மட்டும் குறிக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து 5 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஹி ஒன் பை அ ஸ்லெண்டர் மார்ஜின். ஸோ அது வந்து தின் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங்ல அது வரும், ஸ்லெண்டர் மார்ஜின். இதே இது வந்து இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் நடக்குது. அதில் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 2 பேரும் பேட் பண்ணிட்டாங்க, இந்தியா ஆஸ்திரேலியாவும். இந்தியா வந்து ஒரு 10 ரன் தான் கூட எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்தியா இஸ் அஹெட் பை எ ஸ்லெண்டர் மார்ஜின். ஸ்லெண்டர் மார்ஜின் போம். ஸோ அதுக்கும் ஸ்லெண்டர் தான், அதாவது கொஞ்சாண்டு. ஸோ ஸ்லெண்டர். ஸோ இடையை சொல்லும் போதும் அப்படி சொல்லலாம், மெல்லியங்கிறதுக்குள்ள ஸ்லெண்டர் சொல்லலாம். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ், ஒரு ரெண்டு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியா, குறுகலா, நேரோவா அப்படி இருக்கிறது, அதுக்கும் ஸ்லெண்டர்னு சொல்லலாம். அடுத்ததா நமக்கு வந்து ஜீரணிக்கிறதுக்கு டைஜஷன் தெரியும். அஜீரணம் அதுக்கு பேசிக்கலி ஆப்போசிட். நமக்கு ஒழுங்கா ஜீரணிக்கல அப்படிங்கிறது வந்து அஜீரணம் அப்படிங்கிறது வந்து இன்டைஜஷன் சொல்லுவோம். ஸோ டைஜஷனுக்கு முன்னாடி ஐஎன் போடுவோம், அதான் வந்து இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து பல்லு வந்து சொத்த பல்லாயிட்டு இல்லை சூத்தை ஆயிட்டு அப்படிம்போம். ஸோ பேசிக்கலி இட் இஸ் டூத் டிகே. ஸோ அது வந்து டூத் டிகே. ஸோ இது வந்து ஒரு நெட் ரிசல்ட். டூத் டிகே ஆகுங்கிறது வந்து நெட் ரிசல்ட். பட் த ஒரிஜினல் ப்ராப்ளம் மைட் பி அது வந்து கேவிட்டியாக இருக்கலாம். அதில் வந்து ஒரு வாட்டர் இருக்கும், நம்ம நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருந்திருப்போம், அதனால வந்து இந்த பூச்சி அந்த வாட்டை அரிச்சிறது வந்து கேவிட்டி அப்படிம்போம். இல்லை அது வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் லைக் அ கம் டிசீஸாக கூட இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டீத் இஷ்யூஸ்லாம் வந்து ஜிஞ்சைவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜிஞ்சைவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் நம்ம கவனிக்காமல் போனோம்னா பீரியடான்டல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பல் சம்பந்தமாக உள்ள வார்த்தைகள். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பல்ல லேசாக கருப்பாக தெரியுது, லேசாக ஓட்டை இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா கேவிட்டின்னு சொல்லலாம், லேசாக இதாக இருக்குது. இல்லை நல்லா மோசமாயிட்டுன்னா வந்து டூத் டிகே ஆயிட்டு. ஸோ டிகேனா ரொம்ப இதாயிட்டு, நாசமாயிட்டு, அப்படி அதுதான் டிகே. மற்றபடி அதுக்கு ரிலேட்டடாக உள்ள டிசீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, ஜிஞ்சைவைட்டிஸ் இல்லாட்டினா பீரியடான்டல் டிசீஸ், அதெல்லாம் வந்து பல்லுக்கு ரிலேட்டடாக உள்ள வார்த்தைகள். அடுத்தது நம்ம பல்ல பார்த்துட்டோம், மூக்கை பார்க்காம இருக்க முடியாது. ஸோ ஒழுகிற மூக்கு, அது நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று தான், ரன்னிங் நோஸ் அப்படிம்போம். நம்ம ஏற்கனவே நம்ம அலர்ஜிலாம் பார்த்தோம். ஸோ அலர்ஜி, கோல்டு அலர்ஜிலாம் பார்த்தோம்ல. ஸோ அப்போ அது கூட உள்ள இதுதான் வந்து ரன்னிங் நோஸ். ஸோ பேசிக்கலி அது வந்து ஒழுகிற மூக்கு, அது வந்து ரன்னிங் நோஸ். இதே அப்படியே ஒழுகாம கொஞ்சம் சொல்றதுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கும், இருந்தாலும் நம்ம சொல்றோம். ஸோ ஒழுகாம கொஞ்சம் ஸ்டஃபியா இருக்கிறது வந்து ஸ்டஃபி நோஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சொல்லலாம். அப்போ மூக்கு அடைச்சிருக்கு, அப்போ வந்து ஸ்டஃபி நோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரன்னிங், இது வந்து ஸ்டஃபி. அடுத்து பருகிறது. அப்போ பேசிக்கலி வந்து நம்ம தமிழ்லயும் அதை சொல்லுவோம், சும்மா 2 சிப் எடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் சிப். ஸோ 2 சிப் எடு அப்படின்னு சொல்றோம். இதே மொடாக்குடியன்னா வந்து அப்போ 2 கல்ப் அடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிப்புக்கும் கல்ப்புக்கும் அதான் வித்தியாசம். ஸோ ரகசியம் பேசு, ரகசியம்ங்கிறது வந்து சீக்ரெட்னு தெரியும் உங்களுக்கு. அதை வந்து நம்ம காதுல வந்து சொல்றது வந்து விஸ்பரிங். ஸோ விஸ்பரிங், ஸோ விஸ்பர், அதாவது குசு குசுன்னு என்னமோ பேசுறாங்க அவங்க 2 பேரும் அப்படிங்கிறது வந்து விஸ்பரிங். ஸோ ரகசியம் வந்து சீக்ரெட், அதை நம்ம சொல்றது வந்து விஸ்பரிங் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம காலில் வந்து கொப்பளம் வந்திருக்குது. ஸோ காலில் வந்து கொப்பளம் வந்திருக்கிறது வந்து பிளிஸ்டர்ம்போம், இல்லாட்டினா பாயில் அப்படிம்போம். ஸோ பிளிஸ்டர்னா மோஸ்ட்லி இப்போ வந்து நம்ம செருப்பு கடிச்சிட்டு அந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கு பேர் பிளிஸ்டர் அப்படிம்போம். இப்போ அந்த கால் புண்ணாயிரும், நம்ம புதுசாக செருப்பு வாங்கியிருப்போம், இல்லைன்னா ஷூ வாங்கியிருப்போம், அதில் வந்து அது கடிக்கும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து பிளிஸ்டர் அப்படிம்போம். ஸோ இல்லை வந்து ரியலாக பெரிய பொக்களமாக வந்துட்டுன்னா அதுக்கு பாயில்னு சொல்லுவோம். ஸோ பிளிஸ்டர் இல்லாட்டினா பாயில். அடுத்தது நம்ம ஏற்கனவே கவர் பண்ண ஒன்று தான், நம்ம வந்து நக்கிள்ஸ் பண்ணும் போது நம்ம மணிக்கட்டை பற்றி பேசணும். மணிக்கட்டு வந்து ரிஸ்ட், அதுலேருந்து தான் உங்களுக்கு ரிஸ்ட் வாட்ச்னு வருது. ஸோ மணிக்கட்டு வந்து ரிஸ்ட். வாயை கொப்பளிக்கிறது, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம தொண்டை புண்ணா இருந்திருக்கு, இல்லாட்டினா கொஞ்சம் தடுமலா இருக்கு, கொஞ்சம் நம்ம நம்ம பாணியில் சொல்லணும்னா கோல்டு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து உப்பு போட்டு கொப்பளிக்கணும்னு சொல்லணும்னா அது கார்கிளிங். ஸோ GARGLE.
gargle. ஸோ காக்லிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வாயை கொப்பளிக்கிறது. அதாவது உப்பு போட்டு கொப்பளி அப்படின்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் கலந்து உப்பு போட்டு கொப்பளிச்சா வந்து தொண்டைக்கு இதமாக இருக்கும். பேசிக்கலி வந்து சீக்கிரமே நாளைக்கு வர்ற இதெல்லாம் வந்து இன்னைக்கு அது குணப்படுத்திடும். ஏன்னா வந்து த்ரோட்டில் ஃபஸ்ட்டு சோர் த்ரோட் வர்றது தான் பெரிய இண்டிகேட்டர். நம்ம அப்போமே அதை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் பெருசாக வராது, மற்ற எதுவுமே வராது. ஸோ வாயக்கொப்பளி வந்து கார்கிள் இல்லைன்னா கார்கிளிங் தான். ஸோ விழுங்குறது. ஸோ அது வந்து விழுங்குறது நம்ம ஏற்கனவே ஸ்வாலோன்னு பார்த்தோம். அது வந்து ஈட்டு வந்து சாப்பிட்றது, அடுத்தது ஸ்வாலோங்கிறது விழுங்குறதுன்னு பார்த்தோம். நம்ம வழக்கமாக நம்ம விழுங்குறது மென்னு விழுங்குன்னு சொல்லுவோம்ல, அது வந்து அதான் ஸ்வாலோ. ஸோ இது வந்து லபக் லபக்குன்னு விழுங்குறது. அப்படியே இருட்டுக்கடை அல்வா முன்னாடி நின்றுட்டு இலையில் நிறைய சுட சுட வாங்கி அப்படியே லபக் லபக்குன்னு விழுங்குவோம்ல, அதான் காப்ளிங் அப். ஸோ அப்படியே அடிச்சுட்டே இருப்பான். அப்படி மறுபடியும் அந்த கடைக்காரரே அடுத்த சட்டி காலியாகிற வரைக்கும் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது மதுரை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையும் இதே மாதிரி ஒன்று நடக்கும். இதே ஒரு அல்வா கடையிலையும் இதே நடக்கும். ஸோ நீங்கள் அல்வாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் வெளியே நின்று இலையில சூடா அல்வா சாப்பிட்ற ஆட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து காபிள் அப். ஸோ லபக் லபக்னு விழுங்குறது வந்து காபிள் அப். சரி சொந்தங்களே, இன்னைக்கு கவர் பண்ண 20 வார்த்தைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க மனசுல ஏதாவது வார்த்தைகள் நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாத, டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன். மறுபடி சந்திக்கலாம் சொந்தங்களே.